ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருத்தணிக்கு போன விலாக தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக டீயை குடிச்சிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாறை பார்த்துடலாம். திருத்தணி முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடு திருத்தணி என்று கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தை திருநாவுக்கரசு, அருணகிரிநாதர், நக்கீரர், ராமலிங்க அடிகளார், கம்பர் மற்றும் இத்திருத்தலத்தை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார்கள். பரந்தாங்கன் சோழனின் கல்வெட்டுக்கள் இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பே பதிர்க்கப்பட்டதாக இத்திருத்தலம் தனித்துவமான 2 விக்கிரகங்கள் உள்ளது. மலையில் வடக்கு திசைகளில் ஆபத்து சகாய விநாயகர் மற்றும் குமாரலிங்கேஸ்வரர் வழிபடுவதற்காகவே முருகப்பெருமான் வரவழைத்த கங்கையே சரவண பொய்கை. 6 படையில் மிக உயரமான கருவறை கொண்ட கோபுரம் திருத்தணி திருத்தலம் ஆகும். முருகப்பெருமானை ஆடி கிருத்திகையை இந்திரன் என்று பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம். திருத்தணியின் ஆடி கிருத்திகையை மிக விமர்சனமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கோவிலோட வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்த கதையை சொல்கிறோம். திருத்தணியை எப்படியோ ரீச் பண்ணிட்டோம் நைட்டு. அங்கேயே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மார்னிங் எழுந்து அங்கேருந்து எல்லோரும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு காஃபி டீ குடித்து முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். நெக்ஸ்ட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ராகிறப்ப கோவிலில் குளத்துக்கு போயிட்டு தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறோம். தீர்த்தமா இல்லை மாட்டு கோமியமானு தெரியல, போயிட்டு தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் எக்ஸாக்டாக என்ன ஆகுதுன்னா 2:00 நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க குளத்தில் தீர்த்தத்தை வாங்கிட்டு குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், மாட்டு கோமியத்தை வாங்கிட்டு எல்லோரும் எப்படி திருன்னு முழிக்கிறாங்க பாருங்கள். எங்கள் அண்ணி அங்கே பின்னாடி பர்ஃப்யூம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அந்த ஸ்மெல்லு போகவே இல்லை காய்ஸ். லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் நேச்சுரலாகவே சூப்பராக இருந்தது லைட்டிங்லாம். அன்றைக்கி மட்டும்தான் முருகர் மலை மேலே இருப்பார். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகர் குளத்துக்கு வந்துடுவார். நாங்கள் வைப் பண்ண போகிறோம், நீங்களும் பார்த்து வைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு வைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைப் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட்டில் வைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எல்லாருமே அவங்களோட வேண்டுதலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டோம், மலையில் ஏறி ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் மேலே போயிட்டோம். கோயிலேருந்து போயிட்டு நாங்கள் சாமி பார்க்கறதுக்காக தரிசனத்துக்காக நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் 2:00 தான் ஆகுது காய்ஸ். பட் ஆனால் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். எங்களால் நிற்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டு நாங்கள் சாமியை பார்க்க போயிட்டோம் உள்ளே. ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 3 to 4 hours கழித்து தான் நாங்கள் சாமியே பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டோம். வெளியில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு பாருங்கள். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். என்னென்னு கேட்குறீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சேர்த்து நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன் காய்ஸ். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கோவிலுக்கு வழியில் உக்காந்துட்டோம். அங்கே இருக்க என்னோட கசினோட ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். சோறு சோறு சோறுன்னு நல்லபடியாக முருகரை பார்த்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம். கீழே எல்லோரும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, பர்ச்சேசிங் பண்ணோம். பட் ஆனால் பர்ச்சேசிங் பண்ண வீடியோஸ் நிறைய எடுக்கல, ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் போட்டிருக்கேன். என்னோட சிஸ்டர் எனக்காக கிளாஸ் வாங்கி கொடுத்தாங்க, அந்த ஒரு கிளிப்பிங் தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இவரை தெரியல, இவரை தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எப்படி நான் என் வரையாத சொல்லுவேன். நம்ம குட்டி புதுசா யூடியூப் சேனலோட ஓனர், அவரோட செல்ஃபே காணும். அவன் தான் வேணும், அவனோட மாமா தான் காணும்.
வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே எங்கள் அக்கா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எடுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. எங்கள் அக்காவுடைய ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். மறக்காம குட்டி பூஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.